ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த 4 ஸ்டாக் கொடுத்துருந்தோம் ப்ரீ மார்க்கெட்டில். ஸோ அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான நாள் நமக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 ஸ்டாக்குமே ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு. வால்யூம் வந்து அருமையாக இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம மெயினாக சொல்லியிருந்தது பாலிகேபும் சீமென்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு ட்ரேடிங்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி சீமென்ஸ் வந்து நல்ல இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ பாலிகேப் வந்து கேப் அப் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீமென்ஸோட சார்ட் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ சீமென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ மார்னிங் வந்து நமக்கு இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு இந்த ரெட் கேண்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஹை ஆக ஆரம்பித்தது தான். ஸோ டைரெக்டாக நம்மளோட பை, அதாவது க்ரீன் கலரோட லைனை வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அது எந்த கேண்டில்னால் இந்த கேண்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில், அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கேண்டிலோட எண்டு. ஸோ இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். ஸோ அப்போ 3254 வந்து நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 63. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 3284. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், வால்யூம் வந்து ஒரு அருமையான வால்யூம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு மேலே இங்கே வந்திருக்கும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேண்டில் நீங்கள் என்ட்ரி ஆன உடனே உங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு கேண்டில் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களோட செகண்ட் டார்கெட் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அருமையான ட்ரேடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்படி எடுத்திருந்தோம்னா 3254 என்ட்ராகி 3284 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ். ஏன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டு, 15 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ வந்திருக்கும் ப்ராஃபிட் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். 3254. ஸோ ஜீரோதாவோட இதுக்கு போயிடுறேன். ஸோ நம்ம வந்து பை பண்ணது என்னது 3254 பை பண்ணியிருக்கோம். 3254 எதில் வந்து செல் பண்ணியிருப்போம்னா 3284. ஸோ 3284 வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸோ எத்தனை குவான்டிட்டினா 50,000 தான் நான் சொல்லியிருக்கேன். என்றைக்குமே வந்து நம்மளோட லாஸ் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000 தான். 50,000க்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் வந்தாலும். ஸோ 77 குவான்டிட்டி வந்து நம்மளால் வந்து சீமென்ஸ் வாங்க முடியும். ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 2170 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு நமக்கு. அதாவது சீமென்ஸ் வந்து நமக்கு 2170 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கும் வந்து அருமையான ஒரு ப்ராஃபிட் டே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் வந்து என்னென்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ட்ரேட். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து அப் சைடில் போகிற மாதிரி போணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் லைன் வந்து இங்கே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ட்ரி எங்கேனா, ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் இந்த கேண்டில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் அந்த கேண்டிலோட எட்ஜில் வச்சுருக்கேன். அதாவது இன்னும் உங்களுக்கு ஹைலைட்டர் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இந்த இடத்துல தான் இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து எந்த கேண்டில்னால் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம டவுன் சைடில் எடுத்திருப்போம். ஸோ அப்போ வந்து 4569 வந்து நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான என்ட்ரி. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பலாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. கண்டிப்பாக டார்கெட் 1 வந்து நம்ம வந்து புக் பண்ணிடுவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் 1 வந்திருக்கா. ஸோ டார்கெட் 1 வந்திருக்கு, டார்கெட் 2 வந்திருக்கு. ஸோ டார்கெட் 1 டார்கெட் 2 ரெண்டுமே அச்சீவ் பண்ணியிருக்கு. நம்ம டார்கெட் 1 வந்து நம்ம வேல்யூவாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து 4569 வந்து நம்ம செல் பண்ணியிருப்போம். 4542 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ 4569, ஸோ 4569 நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம். ஸோ எப்போ வந்து நம்ம வந்து 4542 வந்து பை பண்ணியிருப்போம். 4542 வந்து பை பண்ணியிருப்போம். எத்தனை குவான்டிட்டினா, இது வந்து 4500 இருக்கிறதுனால நம்மளால் 55 குவான்டிட்டி வந்து நம்மளால் வந்து இன்ட்ராடே பண்ண முடியும். அதாவது இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ அப்போ இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து 1346 1346 வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, அப்படி இல்லாட்டி 2 ட்ரேட். ஸோ 2 ட்ரேடுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டாக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு அருமையான மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், 2 டார்கெட்டுமே கிளியராக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பார்த்த சீமென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து 2 டார்கெட்டையுமே அழகாக அச்சீவ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு மேலேயும் வந்து இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலேயும் பாருங்கள், இந்த 3300 வரைக்கும் இது போயிருக்கு. ஸோ அது வரைக்கும்லாம் நம்மளால் வந்து ரியல் டைம் மணியில் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வால்யூம் நல்லா இருந்திருக்கு. ஸோ பாலிகேப் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பாலிகேப் வந்து பார்த்திங்கன்னா மொதல் கேண்டிலே வந்து நல்லா ஒரு பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஹை கேண்டிலு. ஸோ அதனால் இந்த கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகிருந்தால் தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த கேண்டிலோட பிரேக் அவுட் ஆகிருந்தால் தான் நம்ம எடுத்திருப்போம். பட் அதுக்கப்புறம் இது எந்த ஒரு பிரேக் அவுட்டுமே நடக்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கேப் அப் மாதிரி. ஸோ அதனால் வந்து நம்ம அதே மாதிரி கீழேயும் பாருங்கள், ஒரு பெரிய வால்யூமும் வந்து நமக்கு வந்து கிடையாது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வால்யூம் வந்து நமக்கு கிடையாது. ஸோ இங்கெல்லாம் வால்யூமே பெருசாக இல்லாதனால இதோட மூமெண்ட் இல்லை. ஸோ அதனால் பாலிகேப் விட்டுறலாம். ஸோ அடுத்ததுக்கப்புறம் வந்து நௌக்கரி. ஸோ நௌக்கரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நௌக்கரி என்ன கொடுத்துருந்தோம் நம்ம? நௌக்கரி பார்த்திங்கன்னா ஸோ என்ன ஆகிருக்கு? ஸோ நௌக்கரி வந்து ஒரு கேண்டில் வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஒரு கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்திருப்போம். இது வந்து எங்கே பிரேக் அவுட்டில் எக்ஸாக்டாக நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. ஸோ இதுதான் பிரேக் அவுட், சரிங்களா? நம்ம கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அப்போ இந்த கேண்டிலில் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. இந்த கேண்டில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3565 3593 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு அருமையாக போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸே வச்சுருந்தாலுமே அழிச்சிருக்காது. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாகிருக்கு கீழே. அதனால தான் இதுவும் வந்து ஒரு டார்கெட்டோடு நின்றுச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த 4 ஸ்டாக்லேயுமே பர்ஃபெக்டாக வந்து 3 ஸ்டாக் வந்து நமக்கு டார்கெட் 1 கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணியிருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலும் சீமென்ஸும் பார்த்திங்கன்னா டார்கெட் 1 டார்கெட் 2 இன்னும் டார்கெட் 3க்கு கூட போயிருக்கு. பட் நம்ம ரியல் மணியில் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ டார்கெட் 1 டார்கெட் 2 மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுங்கள். அதை தவிர டார்கெட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து உங்களோட மணி மேனேஜ்மெண்ட். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மணி வந்து 50,000 மேலே இருக்கக்கூடாது. அதேமாரி 50,000 கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் லாஸ் ஆனாலும் ஒரு நாள் ப்ராஃபிட் வந்தாலும் அதை வந்து புக் பண்ணுங்கள். ஸோ இல்லாட்டி நீங்கள் ட்ரேடே பண்ண வேண்டாம். ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ரீ மார்க்கெட், அதாவது நாளைக்கு 22 வந்து என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.